அத்தனை டாக்டரின் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விடயம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரெண்டு விஷயம். ஒன்று டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை தேடுகின்ற வயதான அம்மா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது சம்பந்தமாகவும், அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை கைது செய்ய சொல்லி அல்லது அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு பிடியான பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஊடக பரப்பில் இது இன்று போகின்ற செய்தியாகவே இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்கள் சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் முற்று முழுதாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக டாக்டரின் நீங்கள் ஆதரவாளர் அல்லது டாக்டர் உங்களுக்கு நல்லது செய்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை நான் அப்பப்போ உங்களுக்கு டாக்டர் சார்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். அப்படின்ற பொழுது நீங்கள் நிச்சயமாக அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போவோம். யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினரும் ஏழைகளின் தோழனுமாக இருக்கிற ஏழைகளின் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கிற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை கைது செய்ய சொல்லி கோட்டை நீதிமன்றம் ஒரு பிடியாணியை விதித்திருக்கிறது போலீசாருக்கு. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு செஞ்சதுக்காக நினைக்கிறீங்களா? அப்படி என்று இல்லை. அல்லது யார் காசியை கொள்ளையடிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி என்று இல்லை. அல்லது யாருக்காவது அடித்ததை நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. அல்லது எங்கேயாவது ஏதாவது செஞ்சு போட்டு ஓடி ஒழிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி என்று இல்லை. என்னத்துக்காகன்னு சொன்னால், மஞ்சள் கோட்டில் வாகனத்தை நிறுத்திய வழக்கு. அந்த வழக்குக்கு தான் இன்று டாக்டரை ஆஜராகலை அப்படி என்று சொல்லி இப்படியான பிறப்பிச்சிருக்காங்க. ஆனால் டாக்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய சட்டத்திறனி ஊடாக பாராளுமன்ற அமர்வுகள் இருக்கிறது. இதன் விளைவாக என்னால் இந்த நீதிமன்றத்தில் வர முடியலை. பாராளுமன்ற அமர்வுகள் முடிந்ததுக்கப்புறமா நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சட்டத்திறனி ஊடாக அவர் அதுக்கான பதிலை தெரிவிச்சிருந்த பொழுதும், ஆனால் நீதிமன்றம் பிடியாணியை பிறப்பித்திருக்கிறது. இது சம்பந்தமாக இன்று காலையிலிருந்து சமூக ஊடகங்கள் இது பெரிய ஒரு பரபரப்பான பேசு பொருளாக இருக்கிறது. இதனால என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், நாடாளுமன்றமே இன்று அதிர்ந்திருக்கிறது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய பிடியாணை கைது சம்பந்தமாக ஆளுந்தரப்பும் எதிர்த்தரப்பும் வாதாடிய விஷயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆளுந்தரப்பினுடைய கருத்து என்ன சொல்கிறார்கள் சொன்னால், நீதிமன்றம் ஒரு பிடியாணியை பிறப்பித்திருக்கிறதுன்னு சொன்னால் சட்டம் எல்லாருக்கும் சமமானது, அப்போ சட்டத்தை மதிக்கணும் அப்படின்றது அவர்களுடைய வாதமாக இருக்குது. ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய வாதம் அப்படின்றது, நாடாளுமன்ற அமர்வு ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் மக்கள் பிரதிநிதி ஒருவர் தன்னுடைய கடமைகளை செய்ய விடாமல் தடுக்கும் வகையில் கைது நடவடிக்கைகள் அல்லது பிடியாணை அமைவது உரிமை மீறல் என்கின்ற துணையில் தான் டாக்டர் பாராளுமன்றத்தில் தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய அமர்வின் பொழுது தனக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தனக்கு அதிருப்தியை அளிப்பதாக டாக்டர் சொல்றாரு. இந்த நேரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஒரு சிங்கள ஆதரவாளர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சட்டத்தை நாங்கள் மதிக்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது, சபையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கும் கருத்து தெரிவதற்கும் உரிமை வழங்கப்பட வேண்டும் என தன்னுடைய கருத்தை முன்வைச்சது மட்டுமில்லாமல், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கான இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய அத்தனை வரப்பிரசாதங்களும் அவர் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது சஜித் பிரேமதாசா அவர்களுடைய கருத்தாக இருந்தது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சுனில் வடகல அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அவர் எதிர்கருத்தை சொன்னார். இல்லை, நீங்கள் நீதிமன்றத்தினுடைய சட்டத்தை நீங்கள் சரியான முறையில் மதிக்க வேண்டும். நீங்கள் அப்படி சட்டத்தை மதிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அளிக்க நீதிமன்றத்தில் போக தவறு இருந்தால் நீங்கள் சட்ட விதிமுறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரதி சபாநாயகர் தன்னால் முடிஞ்சவரை அந்த ஒருவருக்கான பேசுவதற்கான நேரங்களை கொடுத்திருந்தாலும், உரையாற்றுவதற்கான நேரம் மற்றும் உரிமை மீறல் இதற்கு முன்பும் சபையில் தனக்கு பேச சந்தர்ப்பம் மறுக்கப்பட்டதாக அரசாங்கமும் அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சியும்
தனக்கு துரோகம் செய்வதாக டாக்டர் ராமநாதன் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து காணக்கூடியதாக இருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்த குற்றத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஆளுந்தரப்பில் வந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கான நேரத்தை வழங்குவது யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அது எதிர்கட்சியில் இருப்பவர்கள் தான் அதுக்கான நேரத்தை வழங்குவது அப்படின்னு சொல்லி இந்த பிமல் ரத்நாயக்க அவர்கள் பதிலளித்தார். இங்கே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சபாநாயகர் சமாளிக்க வேண்டிய பிரச்சனைகளை கூட இவர் பிமல் ரத்நாயக்க தான் உடன் எழும்பி சமாளிக்கிற விஷயத்தை வந்து காணக்கூடியதாக இருக்குது. இது இப்படி இருக்கின்ற பொழுது காரசாரமான விவாதங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒழுங்கு விதிமுறை பிரச்சனை, அது ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு நேரம் வழங்கப்படுகிறது, எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு நேரம் வழங்கப்படுகிறது. இதில் சரியான குழப்பங்கள் இருக்கிறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கான வரப்பிரசாதம் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இங்கே வந்து சொல்லியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இப்படியே இருக்கின்ற பொழுது பாராளுமன்ற அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்ல பாராளுமன்ற அமர்வுகளினுடைய சிறப்புரிமை அப்படின்னு சொல்லப்படுவது என்னென்னு சொன்னால், இலங்கை பாராளுமன்ற சிறப்புரிமைகளின் படி பாராளுமன்ற அமர்வு நேரத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் தனது சட்டமன்ற கடமையை முன்னுதாரணமாக நிறைவேற்றுவதற்கான பாதுகாப்பை பெறுகிறார் அப்படின்னு சொல்லி, அதாவது பாராளுமன்ற நிகழ்வின் நேரத்தில் வந்து நீதிமன்ற நடைமுறைகள் மூலம் அவர் பாராளுமன்ற கடமையில் வந்து இடையூறு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியும், இந்த சிறப்புரிமையின் நோக்கம் அல்லது தனிநபருக்கு சலுகை வழங்குவது அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மக்களின் சார்பில் பாராளுமன்றத்தில் தனது கடமையை தடையின்றி நிறைவேற்றுவதற்கு உறுதி செய்வதே ஆகும் அப்படின்னு சொல்லி இதான் சட்டம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சகோதரி கௌசல்யா அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. அதனால இந்த நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிடியாணை அப்படின்னு சொல்லியும், நீதிமன்றமா பாராளுமன்றமா அப்படின்னு பார்க்கின்ற நேரத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும், நீதிமன்றத்துக்கு வந்து சட்ட ரீதியாக ஒரு சட்டத்திறனியின் ஊடாக அதுக்கு வந்து அவருடைய பிடியாணைக்கு அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற நேரத்தில் அந்த வழக்குக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பதிலளித்திருந்தார்னு சொன்னால் நிச்சயமாக அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வாத பிரதிவாதம் போய்கொண்டிருக்கிறது. இப்படியே இருக்கின்ற பொழுது இன்னும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பாராளுமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக போலீசாரிடம் போய் சரணடைந்து அதுக்கப்புறமாக நீதிமன்றத்தில் அல்லது நீதிவான் முன்னிலையில் போயிட்டு பிரசன்னமாகிறாரா அப்படின்ற சம்பந்தமாக இன்னும் சரியான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை. கிடைக்கின்ற பட்சத்தில் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த ஆட்டத்தில் அல்லது இந்த நீதிமன்றம் எடுக்கிற இந்த முடிவுகளுக்குள்ளும் அரசாங்கத்தினுடைய தலையீடுகள் அல்லது அரசாங்கம் தான் இதை வழி நடத்துகிறதா அப்படின்ற சந்தேகமும் அர்ச்சுனாவின் ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. சரி, இப்படியே இருக்கின்ற பொழுது எங்களுடைய மயிலிட்டி பலாலிகாணி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கே இந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் வந்து தங்களுடைய காணிகள் தங்களுக்கு வேணும் அப்படின்றதுல தொடர்ச்சியாக அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்ற பொழுது ஒரு யூடியூபர் ஒரு வலியொலி சகோதரர் வந்து போய் நேர்காணல் எடுக்கின்ற அந்த நேரத்தில் அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாருமே சொல்கின்ற விஷயத்தை வந்து நீங்கள் காணக்கூடிய இருக்கும். என்னென்னு சொன்னால், இன்று தமிழ் மக்களுக்காக போராடுகின்ற கத்துகின்ற இல்லை தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவாக மட்டும்தான் இருக்கிறாரு. வேறு யாருமே எங்களுக்காக இதுவரை குரல் கொடுப்பதில்லை. எல்லாருமே சுத்துமாத்து அரசியல் செய்து கொண்டு தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக வந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒழிய இப்போ இருக்கின்ற இந்த அரசியல் பயணத்தில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மட்டும்தான் எங்களுக்காக குரல் கொடுக்கிறார். எங்களுடைய 35 ஆண்டு கால போரின் வழியை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் கத்துவது மட்டும் இல்லாமல் அவரால் தான் எங்களுடைய வழிகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து அந்த வலியொலி சகோதரருக்கு வந்து பயந்திருக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த தாயாரினுடைய வலி அப்படின்னு சொல்லி தங்களுடைய காணிகள் தங்களுக்கு மீட்கப்பட வேண்டும், தங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தாங்கள் படுகின்ற வலிகள் வேதனைகள் என்றைக்குமே வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் டாக்டர் ராமநாதன் அவர்கள் இந்த அரசியல் பரப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு விலகப் போகிறேன் அப்படின்னு நிற்கின்ற இந்த நேரத்தில் மக்கள் ஒவ்வொருவராக தேட துவங்கி இருக்கிறார்கள். புலம்பெயர் தேசத்தில்
அரசாங்கத்தின் உதவியில் வாழ்பவருக்கு அல்லது அரசாங்கத்தின் உதவிகளில் இருந்து கொண்டு சமூக வலைத்தளங்களில் பதிவு போடுபவர்களுக்கு இந்த வேதனை வழங்காது. நீங்கள் நேரடியாக களத்தில் சென்று அங்கே கள மக்களோட அல்லது ஏழைகளின் வலிகளோட உரையாடி பாருங்கள். அந்த வலிகள் நிச்சயமாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய அரசியலை பேசும் அப்படின்றது மாற்று கருத்து இல்லை. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பற்றிய மேலதிக தகவல் தேவைன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும். நன்றி.